எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனனி தர்ஷினி ரெண்டு பேரும் அஸ்வின் வீட்டில இருந்து எம்டியை பார்க்கறக்கு போயிருக்காங்க. அங்கே எம்டியை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நடந்தது எல்லாமே நந்தினிக்கிட்டையும் ரேணுகாக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சக்தி போன காரியம் என்னாச்சுன்னு சக்திக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சக்தி சொல்கிறாரு இங்கே வேற புயல் காற்று அதிகமாக இருக்குன்னு சொல்லி தனுஷ்கோடிக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால 2 நாள் இங்கேயே தங்கும்படி ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் நான் பத்திரமா பாதுகாப்பாக தங்கியிருக்கேன் ஜனனி. இன்னும் 2 நாளில் எனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். அதோட நான் வந்து சேர்றேங்கிறாங்க. சரி சக்தியை பார்த்து பத்திரமா வந்து சேருங்கிறாங்க. சரிங்கிறாங்க சக்தி. சக்தியை பின்தொடர்ந்துக்கிட்டு போன அந்த நபர் குணசேகர் கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க, சக்திக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் கூட தான் இப்போ வந்து தங்கியிருக்கான், அவன் இவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறாங்க. இதை கேட்ட குணசேகருக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. அப்போ சக்தி போன காரியத்தை முடிக்காம வரமாட்டான் போல இருக்கே, டே அவன் காரியத்தையே முடிச்சிடுங்கிறாங்க. ஐயா அதுக்கு தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஆனா அவன் தனியா வரமாட்டேங்கிறானே, கூடவே யாரோ ஒருத்தர் கூட சேர்ந்து தான் போறான் வர்றான். இப்போ வரைக்கும் அவன் தனியா சிக்குனா அவன் ஜோலியை முடிச்சிடுறேங்கிறாங்க. சரி அதை மட்டும் செஞ்சுட்டு நீ உடனே என்னை கூப்பிடுன்னு சொல்றாங்க குணசேகர். ஜனனி ஒரு முடிவோடு இருக்காங்க. எம்டியை பார்க்காம விட போறதில்லை. எம்டி எங்க இருந்தாலும் சரி அவரை தேடி கண்டுபிடிச்சு அந்த அஸ்வின் கொடுத்த ஆதாரத்தை அவர்கிட்ட தான் இருக்கு, எப்படியோ கையில கல்ல விழுந்து அது வாங்கிடணுங்கிற முடிவுல இருக்காங்க. போராடுறத விட கொற்றவை மேடத்தோட சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு ஜனனி கொற்றவை கிட்ட விஷயத்தை சொல்றாங்க. இது கேட்ட கொற்றவை மேடம், நான் இப்போது முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், நான் வெளியில வந்ததும் அசோசியேஷன் டிடெக்டிவ்கிட்ட நான் ஹெல்ப் கேட்கிறேன், அவங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவுவாங்கன்னு சொல்றாங்க கொற்றவை. இது கேட்ட ஜனனி, உங்களோட உதவி இருந்தா மட்டும்தான் நாங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கொற்றவை, கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேங்கிறாங்க. கொற்றவை மேடம் நேரா வந்து ஜனனியை பாக்குறாங்க. ஜனனி சொல்றாங்க, இன்னும் 2 நாளில் எப்படியும் நான் அந்த ஆதாரத்தை வாங்குவேங்கிற நம்பிக்கை இருக்குங்கிறாங்க. ஜனனி, நீங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் படி நான் அஸ்வின் ஹெவின் இவங்களோட ஃபுல் டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டேன். இன்னும் 2 நாளில் அவங்கள பத்தின டீட்டெயிலும் அவங்க வச்சிருக்கிற அந்த ஆதாரங்களையும் கைப்பற்ற போறோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொற்றவை. இது கேட்ட ஜனனி, சந்தோஷம் மேடம், எதிர்பார்த்த மாதிரி ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த குணசேகரை வசமா சிக்க வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா அப்பாவியான நாங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்கிறாங்க. நீங்க யாரும் பாதிக்கப்பட மாட்டீங்க, நீங்க கவலை இல்லாம இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஜனனியோட பிசினஸ்க்காக ஒருத்தர் ஜனனியை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஜனனி அவங்க கிட்ட பிசினஸ் பத்தி பேசும்போது அவங்களுக்கு டீல் ஓகே ஆகுது. அப்போ ஜனனி பிசினஸை இந்த கிழமை இந்த தேதியில நாங்க ஓபன் பண்ணிக்கிறோங்கிறாங்க. அவங்களும் சரின்னு சப்போர்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்பாடா இப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே சரியா கைகூடி வருது. இனிமே நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது, எப்படியோ ஆதாரம் 2 நாளில் நம்ம கைக்கு வந்துடும், பிசினஸும் நம்ம எப்படியோ டெவலப் பண்ணிக்கலாம், 15 நாளில் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்க போறோம்னு ஜனனி, ரேணுகா, நந்தினி இவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது கரிகாலன் எதுக்காகவோ இவங்களை பார்க்கறதுக்காக வராரு. ஆனா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லி ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இது தெரியாத ஜனனி, இதா பாருங்கக்கா, ஆதாரம் நம்ம கையில இல்லாதனால நம்ம இப்போ வரைக்கும் அவங்களை எதுவுமே செய்ய முடியாது, எப்படியும் 2 நாளில் வந்துடும், அந்த ஆதாரத்தை வச்சுட்டு தான் நம்ம 15 நாளில் இவங்க சோழியை முடிக்கணும், அது வரைக்கும் ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம நடிச்சே தான் ஆகணும், வரைக்கும் ஆதாரம் இல்லாம எதுவுமே பேச முடியாது, அவங்க எல்லாரும் ஆதாரம் நம்ம கையில இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எப்படியோ அந்த 2 நாளில் ஆதாரத்தை கையில வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஆட்டின மாதிரி அவங்க ஆடித்தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு ஜனனி மனசு விட்டு பேசிட்டு இருக்கிறத எப்படியோ கரிகாலன் கேட்டுறாங்க. அப்ப கரிகாலன் வந்து, ஏக்கா ஜனனி அக்கா, அப்போ எந்த ஒரு ஆதாரமே இல்லாம தான் மாமாவை இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் அங்கிருந்து அத்தனை பெண்களுக்குமே தூக்கி வாரி போடுதோ, அடப்பாவி, இந்த உளறுவாயை வந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தான்னு யாருக்குமே தெரியாம போச்சு, இவன் அப்படியே போய் மாமா கிட்ட சொல்லிடுவான், மாமா இதுதான் சாக்குன்ட்டு, அப்போ எந்த ஆதாரம் இல்லாமல் என்னையே மிரட்டுறீங்களா அப்படின்னு இன்னைக்கே நம்மளுக்கு உண்டு இல்லைன்னு ஒரு வழி பண்ணிடுவாரே அப்படின்னு நந்தினி பயப்படுறாங்க. எனக்கு கை காலெல்லாம் நடுங்குதுடி, இந்த லூசு பையன் வந்து நிற்பான்னு தெரியாம போச்சு. ஜனனி இப்போ எல்லா உண்மையும் சொல்லியாச்சு, இப்போ ஆதாரத்தை வந்து கையோட கேட்டால் கூட நம்ம என்ன பதில் சொல்றதுங்கிறாங்க. அக்கா நீங்கள் ஒன்றும் பயப்படாதுங்கக்கா, அவனை பிடிச்சி ஏதாவது ஒன்று சொல்லிக்கலே சமாளித்து பார்க்கலாம் வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கரிகாலனை துரத்துக்கிட்டு ஓடுறாங்க. கரிகாலன், ஓஹோ இத்தனை நாளாக நீங்கள் எங்கள் மாமாவையே ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்களா, ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், ஆதாரத்தை வச்சிருக்கேன்னு சொல்லி எப்படியோ ஏமாற்றி தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணத்தை பண்ணிவிட்டீங்க, அந்தரசியோட வாயில மண்ணள்ளி போட்டுட்டீங்கல்ல, இந்த விஷயத்த நான் மாமா கிட்ட சொல்லாமல் விட மாட்டேன், உங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணி விடாமல் வர மாட்டேன் பாருங்கன்னு சொல்லிட்டு கரிகாலன், உண்மையை மறைக்க மாட்டேன், உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே எல்லாரும் லைனாக ஓடுறாங்க. அப்போ கரிகாலன் ஓடுற வசியில் அங்கே மேட்டு வலிக்கு விட்டதும் வாசப்படியில் தோப்புக்கடின்னு விழுந்துடுறாங்க. விழுந்த வேகத்தில் தலை போய் அப்படியே வாசப்படி கங்கில் அடிச்சிருது. ஐயோ அம்மானு விழுந்த கரிகாலன் எழுந்திருக்க முடியாமல் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் நந்தினி ரேணுகா எல்லாரும் பயந்துடுறாங்க. அடி என்னடி இது, விழுந்த வேகத்தில் செத்த பணமாக கிடக்குறானே, போகட்டும் சனியை எருமை மாதிரி கிடக்குது பாரு, ஆனால் மூச்சு பேச்செல்லாம் இருக்குது, ஐயோ இவனுக்கு வேற உண்மை தெரிஞ்சிருச்சே, ஊரெல்லாம் அலக்குட்டிடுவானே, இப்போ என்னடி பண்ணுறது, ஏதோ ரகசியத்தை கட்டி காப்பாற்றணும்னு நினச்சோம், ஆனால் ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணின மாதிரி எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஜனனி யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ இப்போ இவன் மூலமாக எப்படியும் மாமாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருமே, இந்த 3 மவராசங்கோட்டை வந்தாலும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, எனக்கு இப்படியே கை காலெல்லாம் வட வட உடனே அப்படியே நடுங்குதுங்கிறாங்க நந்தினி. டே
கரிகாலா எழுந்திருச்சு தொலைடா, டேய் எழுந்துருடா எழுந்துருடான்னு கரிகாலன் ஆளுக்கு எழுப்பி பார்க்குறாங்க. தண்ணியை கொண்டு வந்து தொளிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் கரிகாலன் கொஞ்சம் கண்ணாசர்றாங்க. அப்பாடா இப்போ தான் பேச்சு மூச்சு வரும் போல இருக்கு. டேய் எழுந்திருச்சு தொலைடா. நந்தினி ரேணுகா எல்லாரும் மாற்றி மாற்றி கரிகாலனை எழுப்புறாங்க. கரிகாலனுக்கு அப்போ தான் பழைய ஞாபகம் வருது. ஆதிரை கூட கல்யாணம் பண்ணி வச்சதும் கொஞ்ச நாள் வாழ்ந்ததும் ஆதிரை கரிகாலனை விட்டு பிரிஞ்சது இதையெல்லாம் நினச்சி பார்த்த கரிகாலன் அப்படியே அப்போ தான் நேற்று நடந்த மாதிரி நினச்சிட்டு எழுந்திருச்சு பார்க்குறாங்க. ஆமாம் இந்த பொண்ணு தாராவை கேட்குறாங்க. டேய் யாருன்னு உனக்கு தெரியலையாங்கிறாங்க. தெரியலையே, ஆதிரியோட ஃப்ரெண்ட் ஆதிரியை பார்க்கறக்கு வந்திருக்கியாமா அப்படின்னு கேட்கவும், டேய் இது நம்ம தாராடாங்கிறாங்க. வளர்ந்துருக்கிறத பார்த்தா ஆதிரிக்கு ஃப்ரெண்டு மாதிரியே நான் நினச்சேன். ஆதிரியை தான் பார்க்க வந்திருக்காங்களோன்னு. ஆமாம் ஆதிரி எங்கே போயிட்டா? அக்கா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து துரோகம் பண்ணிட்டீங்க. ஆதிரை என் கூட சேரக்கூடாதுன்னு ஆதிரியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவளை நீங்கள் தப்பிக்க விட்டவங்க தானே அப்படின்னு கரிகாலன் நந்தினிகிட்டையும் ரேணுகாகிட்டையும் சொல்கிறாங்க. அடப்பாவி மனுஷா, எப்போ நடந்ததை இப்போ சொல்கிறான். அப்போ இவனுக்கு நேற்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நடந்தது எதுவுமே தெரியல போல இருக்கு அப்படின்னு நந்தினி ரேணுகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்படித்தான் போல இருக்கு. லூசு பையனுக்கு எங்கேயோ அடிபட்டிருக்கு. இத்தனை நாளாக ஆதிரியை மறந்துட்டு இருந்தான். இப்போ ஆதிரைன்னு மூச்சுக்கு 300 தடவை புலம்ப ஆரம்பிச்சிட்டானே. நந்தினி இவனுக்கு என்னமோ ஆகிப்போச்சு. பழசுதான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம பேசுனது இது வரைக்கும் இவனுக்கு எதுவும் தெரியல போல. சரி சரி இது இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நடந்தது எதுவுமே தெரியலன்னு லூசு பையனை லூசாக்கி விட்டுலாங்கிறாங்க நந்தினியும் ரேணுகாவும். சொன்ன மாதிரியே நம்ம கரிகாலனுக்கு ஆதிரை ஞாபகமாக இருக்கே தவிர பழசு எதுவும் நடந்தது ஞாபகத்திலேயே. எல்லாரும் அடுப்படியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ கரிகாலன் போய் அக்கா என்னக்கா காப்பி ரெடியா? காப்பி இருந்தால் வச்சுருந்தா எனக்கு கொடுங்கக்காங்கிறாங்க. எது காப்பியா? ஏண்டா நீ எங்ககிட்ட வாங்கி குடிப்பியாங்கிறாங்க. என்னக்கா எனக்கு துரோகம் பண்ணினதுனால காப்பி கூடவா கொடுக்க மாட்டீங்க? ஆனாலும் உங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டேங்க்கா. எல்லாத்தையும் சேர்த்து மாமா கிட்ட சொல்லத்தான் போகிறேங்கிறாங்க. என்னடா சொல்ல போகிற அப்படின்னு ஓடி வந்து குறுக்கட் நிற்கின்னு கேட்குறாங்க. ஆதிரியை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசித்தேன். என்னையும் ஆதிரியும் பிரித்து வச்சுட்டிங்களாக்கா? கூடவே இருந்து குளிப்பறிச்சிட்டிங்கல்ல. இதை நான் மாமா கிட்ட சொல்லாமல் விட மாட்டேன். மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் உங்களை எல்லாம் பற்றி நான் சொல்லத்தான் போகிறேங்கிறாங்க. ஓ அப்படி சொல்ல வரியா? சரிடா சொல்லு சொல்லு நல்லா சொல்லுங்கிறாங்க நந்தினியும் ரேணுகாவும். சரி இப்போதைக்கு ஒரு காப்பி கொடுங்க, ரொம்ப சோக்கையாக இருக்குதுங்கிறாங்க. அப்படியா? டே கரிகாலா, ஆதிரியும் நீ பிரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு நந்தினி தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ஏக்கா நேற்று தானே இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சீங்க. இப்போ என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி எப்போ பிரிஞ்சிங்க, என்ன நடந்ததுன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க. ஏக்கா நீங்கள் என்ன பைத்தியமா? இல்லை உண்மையிலுமே சொல்கிறியாடா? ஆதிரி உன்னை விட்டு பிரிஞ்சது இப்போ தான் தெரியுதா உனக்குங்கிறாங்க. என்னக்கா பேச்சு பேசிகிட்டு இருக்கேன்? நேற்று பிரிஞ்சது இன்னைக்கு எனக்கு தெரியாதா? அக்கா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் குசுமம் தான் அதிகம். ஆமாம் எல்லாம் வரட்டும். எங்கே போயிருக்காங்க? வருவாங்கல்ல, வரட்டுக்கா. உங்களையெல்லாம் போட்டு கொடுக்குறேன். அதுக்காக காப்பி கொடுக்குறேங்கிற பேரில் காப்பியில் எதையாவது கலந்து கொடுக்குறாதீங்கக்கா. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுங்க, தலைவலிக்கிற மாதிரி இருக்குதுங்கிறாங்க கரிகாலன். டே காப்பி ஒரு காப்பி என்ன 2 காப்பி வேணாலும் உனக்கு ஸ்ட்ராங்காக போட்டு கொடுக்குறேன். ஆனால் உங்கள் மாமா வந்தா ஆதிரி கூட பிரித்து வச்ச விஷயத்த மறைக்காமல் சொல்லிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நந்தினி. சொல்லத்தான் போகிறேன், சொல்லாமல் விட்டுருவேன்னு சொல்கிறீங்களா? இத்தனை தடவை என்கிட்ட சொல்கிறீங்க. நான் என்ன லூசுன்னு நினச்சிங்களாக்கா? கண்டிப்பாக சொல்ல போகிறேன் பாருங்கங்கிறாங்க. அக்கா இவனுக்கு உண்மையிலுமே இவ்வளவு நாளாக மறக்கல் இருந்திருக்குது. ஆதிரை இவனை விட்டு போனதையே இப்போ தான் நினச்சி பார்த்துருக்கான் பாருங்களேன். அப்பா ஜனனி ரொம்ப நல்லதாக போச்சு. நம்ம பேசுனதெல்லாம் இவன் கேட்கல. சொல்லப்போனால் இவ்வளவு நாளாக என்ன நடந்ததுன்னே இவனுக்கு தெரியாது போல இருக்குங்கிறாங்க. ஆமாம் இவன் பேசுறத வச்சு பார்த்தா அப்படி தான் தோணுதுங்கிறாங்க. கரிகாலன் ஆதிரியை நினச்சிக்கிட்டு ஆதிரை என்னை விட்டு போயிட்டாளேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இது ஆதிரை உன்னை விட்டு போனது இப்போ தான் உனக்கு தெரியுதாங்கிறாங்க. ஆமாம் ஆதிரை என்னை விட்டு போனதும் என் மனசே என்னை விட்டு போச்சுன்னு சோகத்தில் உட்காந்துருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.